படம் பார்த்துட்டு கண்டிப்பா என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றோம். நான் சொல்லியிருக்கேன்னா நம்ம நான் சொல்றேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேளாண் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரார் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க நடிச்சு முடிச்சுட்டு போறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்திருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவரையா வாழ்ந்த சமயத்துல நடந்திருக்கும். அந்த கதையில தேவரையா ஒரு கதாபாத்திரம் வேணா அவர் வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மொழி பண்ண முடியாது. அவர் சமகாலத்துல வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்றேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு நிஜமாவே வேலராமூர்த்தி சார் கிட்ட தான் இருக்கு. அந்த கதை எப்ப கொடுக்குறாரோ நிச்சயமா நான் தென் மாவட்டத்து வாழ்வியில ஒரு படமா எடுக்கணும், அது ரொம்ப நாள் ஆசை. இப்பதான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்துதான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில பிறந்து, அதுவும் ஆப்பா நாட்டுல ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இந்தியாவில பார்லிமெண்ட்ல போய் பேசுறப்ப தேசியத்தை பத்தி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளவு கருத்தியல் உள்வாங்கி இருப்பாரு. இந்த தலைமுறையில இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பத்தி பேசுறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கதால என்னன்னு தெரியல, அவரை பத்தி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுறதே இல்லை. ஆனா அன்னைக்கு மதுரையில விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவரையா தான். அவரு தான் அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவரையா தான். இல்லைன்னா ஒரு வடநாட்டு தலைவராகவே கடைசி வரை இருந்திருப்பாரு. இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா எங்க பிறந்தாருங்க என்ன சொல்லுவாங்க, மதுரையில பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம தமிழர் போல. அது காரணம் தேவரையா. அன்னைக்கு அந்த கருத்தில் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவரோட கருத்து எப்படி இருக்கு அதிரடியாக தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவரு. அவரு வந்து 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏத்துட்டு வரப்பதான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படிச்ச வரலாறுங்க அது சரினா, அதுதான் நான் படிச்ச வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டுல பாக்குறப்ப அது தெரியுது. அவரு சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயறப்ப நல்ல ஷாட்னது அவர் கழுத்துல அடிச்சு நீங்க சாயக்கூடாதுன்னு சொன்னதாலதான் இன்னைக்கு அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும்.